ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இப்போ ஒரு பொதுவான விஷயத்த பேச வந்திருக்கேன். சில பேருக்கு பிடிக்கும் நான் பேசுகிற, சில பேருக்கு பிடிக்காது. பிடிச்சவங்க கேளுங்க, பிடிக்காதவங்க தள்ளி விட்டுருங்க. அதுக்காக ஒரு விமர்சனம் கருத்துக்கள் என்ற பேரில் மற்றவங்களை டீக்ரேட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு சிலர் இருக்காங்க யூடியூப்பில். அதெல்லாம் செய்யாதுங்க. அதை பற்றி தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன். இன்றைக்கி அந்த காலம் மாதிரி, எங்கள் காலங்கள் மாதிரி எல்லாம் ஒரு எந்த வசதி, ஃபோன் வசதி கூட அப்போல்லாம் கிடையாது. ஆனால் அந்த காலங்கள்லாம் எங்களை மாதிரி, நான் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி நிறைய கோடி மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ஒரு சில பேர்கள் இருக்காங்க. அவங்கவுங்ககிட்ட அப்போ இந்த காலம் மாதிரி கிடையாது. தன்கிட்ட ஒரு திறமை இருந்தது. படிப்பை தவிர தாண்டி சொல்கிறேன், ஒரு திறமைகள் இருக்குது அப்படின்னா அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முதல்ல பயப்படுவாங்க. வீட்டுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு பெரியவங்களுக்கு பயப்படுவாங்க, அப்பா அண்ணன் தம்பி ஆண்களுக்கு பயப்படுவாங்க, வீட்டை விட்டு வரவே பெண்கள் பயப்படுவாங்க அந்த காலங்களில். இப்போல்லாம் அப்படி இல்லை. எல்லாம் தெளிவாக மக்கள் நிறைய சுதந்திரமாக இப்போ எல்லா விஷயங்களுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாப்பி. அது இந்த எங்கள் காலங்களில் அது கிடைக்கலனாலும் இந்த காலில் உங்களுக்கு கிடைச்சிருக்கேங்கிறதுக்குள்ள ஒரு 100% இல்லை, 200% ஹாப்பினஸ் இருக்குது. அதை ஒரு சிலர் கிராம சைட்லேயும் சரி, இங்கே சிட்டிலேயும் சரி, நிறைய பேர்கள் நிறைய திறமைகளை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நிறைய ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. வயசானவங்க கிராம சைடில் பாருங்கள், அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஆசைகள் இருந்தால் பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறாங்க. கிராமத்து சைடில் வயசானவங்க, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் 80 வயசுக்கு மேலே தான் இருக்கும், எல்லாம் ஆடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஆசைகளை பொத்தி வச்சு இருந்திருக்கிறாங்க. இந்த வயசில் அதை வெளியில் கொண்டு வராங்க. அதுக்காக நம்ம சந்தோஷப்படணுமே தவிர, ஒரு சிலர் சொல்கிறேன், ஒரு சிலர் யூடியூப்பில் நிறைய மற்றவங்களை ஹேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. என்னன்னு கேட்டால, உங்களால் முடிஞ்ச திறமைகளை, உங்களுக்கும் திறமைகள் இருக்கும், இல்லாமல்லாம் இருக்க மாட்டீங்க யாரும். இருந்ததுன்னா அதை வெளிக்கொண்டு வாங்க. ஒரு சிலர் செய்யறது, ஒரு சிலருக்கு, எனக்கு கூட சில விஷயங்கள் பிடிக்காது தான். யூடியூப்ல தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக ஒரு கருத்துக்கள்ங்கிற பேரில் நல்லதை சொல்லலாம் மக்களுக்கு. அது அவங்கள அந்த அந்த யூடியூப்குள்ளேயே திரும்பி வரவிடாத மாதிரி சில பேர் பண்ணுறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை. எல்லாருக்குமே சொல்கிறேன் நான். இதை கூட இப்போ நான் பேசுகிறது கூட பிடிச்சவங்க கேளுங்க, பிடிக்காதவங்க தள்ளி விட்டுருங்க. நமக்கு 1000 வெறுப்புகள் இருக்கும். அதுக்காக மற்றவங்களை மனசு கஷ்டப்பட வைக்கணுங்கிறது ஒரு கொள்கையாக வச்சுட்டு ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நல்ல விஷயங்கள் இல்லை. பாருங்கள், நீங்களும் ஹாப்பியாக இருந்து மற்றவங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, இல்லையா? திறமைகளை வெளில கொண்டு வரதுல எந்த தப்பும் இல்லையே. நாளைக்கு இப்போ இதெல்லாம் பேசுகிறீங்க, மற்றவங்களை டீக்ரேட் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைகளாகட்டும், உங்ககிட்ட இருக்கிற திறமைகளாகட்டும், உங்கள் பிள்ளைகளாகட்டும், யாரோ வீட்டில் பெரியவங்க எதிரையவங்க எல்லாருமே உங்கள் திறமைகளை வெளியில் காமிக்கலாம். நீங்கள் யாரும் தடை சொல்ல போகிறது இல்லை. அதுக்காக திறமைகளை காமிக்கிறதுல பார்க்குறவங்க இஷ்டம் இருந்தால் பார்க்க போகிறாங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு போகிறாங்க. அதுக்காக மற்றவங்க மனசை டீக்ரேடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி தமிழில் மற்றவங்களை குத்தி பார்க்கறது, அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்களே இல்லை. அது உங்களுக்கே நல்ல விஷயங்கள் இல்லை. முதல்ல திறமைகள் இருந்தால் கொண்டு வாங்க. திறமைகள் இருந்தால் திறமையாக இருக்கிறவங்கள ரசிங்க, இல்லையாட்டி அதை அப்படியே தள்ளி விட்டுருங்க. அதுக்காக மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி சில பேர் நிறைய யூடியூப்பில் பார்க்குறேன் நான், செய்கிறீங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. எல்லாம் நல்ல விஷயங்கள் இல்லை. இது அத்தனையும் உங்கள் நண்பர்கள், எல்லா நண்பர்களுக்காகவும் இதை நான் சொல்கிறேன். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலைன்னா தள்ளி விட்டுருங்க. என்னோட இதை கூட சொல்கிறேன், வீடியோ கூட சொல்கிறேன், தள்ளி விட்டுருங்க. ஓகே, பாய்.